ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சாட்டர்டே. சரி, லிட்டில் இண்டியா போய் நமக்கு தேவையான காய்கறிகள் அப்புறம் மீன் கறியெலாம் வாங்கிட்டு வரலான்னு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இங்கே வந்து மற்ற காய்கறிகள்லாம் இங்கே ஃபேர் ப்ரைஸ், அப்புறம் செங்ஷாங் அது மாதிரி கடைகள்லேயும் இங்கே நாங்கள் வாங்கிக்கலாம். ஜீனி, உப்பு, இப்போ அத்தியாவசிய பொருட்கள்லாம் பக்கத்துலேயே கிடைக்கும். இப்போ இந்திய காய்கறிகள்லாம் பர்டிகுலர்லாம் இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு இது மாதிரி காய்கறிகள்லாம், நிலக்கடலை இதெல்லாம் வந்து நாங்கள் லிட்டில் இண்டியா போய் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். மெயினாக அதுக்காக தான் அங்கே போகிறது. இன்னொன்று, நம்ம அங்கே போனாவே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா, அதுக்காகவே. பக்கத்துலேயே சில தமிழ் கடைகளும் இருக்கும் எல்லா ஏரியாலேயும். ஆனாலும் அவசரத்துக்கு நான் வாங்கிக்குவேன். இப்படி வீக்கெண்ட்ஸில் இப்படி நான் வந்து லிட்டில் இண்டியா போகும்போது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம தமிழ் மக்கள் அதிகமாக பார்க்கலாம். இன்னொன்று, தமிழ் பாட்டு, அந்த 90s பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்தியாவிலேருந்து கல்யாணம் பண்ணி இங்கே வந்த புதுசில் எனக்கு ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் இருக்காது, அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்க மாதிரியே இருக்கும். லிட்டில் இண்டியா போகிறோன்னு சொன்னாவே ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு சொந்த ஊரை பார்க்க போகிற மாதிரி. அங்கே வந்தாவே அந்த நம்ம ஊர்லெலாம் வீட்டில் இருப்போம், கல்யாணத்தில் தூரமாக ஒரு எங்கேயோ பாட்டு கேட்கும், கல்யாணத்துலேயோ இல்லை திருவிழாக்கள்லேயோ தூரமாக அந்த பாட்டு கேட்குறதே கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப. அதாவது என்னன்னா, காதில், அதாவது காற்றுல வந்து விழுகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வரும். தூரமாக எங்கேயோ இருந்து லவுட் ஸ்பீக்கர்லாம் நம்மக்கிட்ட காதில் கத்தாமல் தூரமாக எங்கே இருந்தோ காற்றுல வரும், அது மாதிரி சத்தம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். இந்தியாவில் இருக்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி. காய்கறிகள்லாம் வாங்கிக்கிட்டு மீன் கடைக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து இங்கே நிறைய வகைகள்லாம் சரியாக தெரியாது. நகர மீனுன்னு சொல்லுவாங்க, சென்னை பக்கம் வந்து சங்கரா மீன் சொல்லுவாங்க, அது நல்லா எனக்கு தெரியும். அப்புறம் செரி ஃபிஷ் தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 வகை தான் தெரியும். இங்கேயே வந்து க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன சைஸ் கேட்குறோமோ அந்த சைஸில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனாலும் அந்த செதில்கள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க தான் செய்யும். வீட்டுக்கு வந்து நான் ஒன் டைம் நான் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அந்த இதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணுறதும் பத்தாது, நமக்கு வீட்டில் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அது மாதிரி தான். இறால்லாம் வந்து இந்த டைகர் ப்ரான்லாம் வச்சுருந்தாங்க பெருசாக. என்ன, எங்கள் ஊர் பக்கம் கிடைக்கிற ஐர மீன் தான் நான் இங்கே வந்து சாப்பிட்டதே இல்லை. ஊருக்கு போனால் தான் சாப்பிட்றது. ஐர மீனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கே இருக்க விலைகள்லாம் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ஊருக்கும் இங்கேக்கும் எக்குத்தப்பாக இருக்கும். ஆனாலும் என்ன, சாப்பிட்டு தானே ஆகணும். எந்த ஊரில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸ் கொடுத்து தான் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லை. இங்கே பக்கத்தில் இருக்க வெட் மார்க்கெட்லாம் மதியானம் வரையும் தான் இருக்கும். அதனால் நான் இங்கே போனாக்க இங்கே வந்து ஒரு நைட் ஒரு 9 வரையும் கூட இருக்கும், 8:30 சம்திங் அது மாதிரி வரையும் கூட இருக்கும். ஆனாலும் ஃபேமிலி கூட போகிறதுங்கிறதே ஒரு சந்தோஷம் தானே, பேசிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வர்றதுங்கிறது. முன்னெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா ஆடு தான் கிடைக்கும், இப்போ நாட்டாடு கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கறி நல்லா தான் இருக்குது. நம்ம ரெகுலராக ஒரே கடையில் வாங்கிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளை பார்த்தானே அவங்க வந்து நல்ல கறி எது, இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதையும் சொல்லிடுவாங்க, நல்ல கறியாகவும் போட்டு கொடுப்பாங்க. அதனால் எப்போவுமே ஒரே கடையிலே வாங்குறதுங்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ்களும் இந்த ஏரியாவில் மட்டும்தான். நான் வந்து பலாப்பழம் அதெல்லாம் நான் பார்க்குறேன். சப்போட்டா ஆனால் வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டு வராது. அந்த குட்டி சப்போட்டாவாக இருக்கும் நம்ம ஊரில். இங்கே வந்து ஒரு பெரிய சப்போட்டா, மேபி மலேசியாவிலேருந்து வருதா இந்தோனேஷியாவிலேருந்து வருதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இனிப்பு இருக்குது, ஆனால் அந்த நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இல்லை. பலாப்பழம் சூப்பராக இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே உரித்து நமக்கு எத்தனை பேக்கெட் கேட்குறோமோ அதை கொடுப்பாங்க. எவ்ரி வீக் போய் பலாப்பழம் வாங்கிக்குவோம். ஏன்னா மற்ற பக்கத்தில் எல்லாம் அந்தளவுக்கு கிடைக்காது. டூரியான் ஃப்ரூட் அது மாதிரி கிடைக்கும், நான் சாப்பிட மாட்டோம். பலாப்பழம் வந்து நாங்கள் லிட்டில் இண்டியா போய் தான் நாங்கள் வாங்குறது. இந்தியாவில் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் இங்கே வந்து இருந்த பின்னாடி தான் நம்மளுடைய தமிழ்நாட்டோட அருமையெல்லாம் புரியும். ஐயோ, அந்த சாப்பாடை மிஸ் பண்ணுறோம், இவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்க முடியலையேன்னு நமக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். அதனாலே லிட்டில் இண்டியா போயிட்டு
அங்கே காய்கறிகள், பழங்கள் நம்மளுடைய அந்த ஊரில் இருக்கிறது அந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு, அது மாதிரி பூ அங்கே போனோடனே அந்த மாலையும் மல்லிகைப்பூவும் வாசம் தொலைக்கும். நமக்கு நம்ம ஊரில் இருக்க ஃபீலிங்கே தான் இருக்கும் லிட்டில் இண்டியா போனாவே. அதனால் எப்படிப்பட்ட வேலையில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, லிட்டில் இண்டியா போனாவே அவங்களுடைய மனநிலை நம்ம ஊருக்கு இழுத்துட்டு வந்துடுங்க. இந்த வெட் மார்க்கெட் கீழேயே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். அங்கே வந்து இளநீ வந்து 2 இளநீ 3 கப்பில் அடைச்சி தந்துடுவாங்க. அவங்களே உடச்சி கப்பில் மாற்றி கொடுத்துருவாங்க. அதனால் அதை போய் வாங்கிக்கிறது நல்லாயிருக்கும். அந்த இளநியும் நல்லாயிருக்கும். அது மாதிரி இன்னொரு ட்ரிங்க்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பேர் ஜெண்டோல்னு பேர். சூப்பராக இருக்கும். இது வந்து மலேசியன் ட்ரிங்க். இது என்னென்னா, இந்த பச்சை கலரில் இருக்குல்ல, இதை போட்டு கருப்பட்டி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த செண்டோலுங்கிறது. நீங்கள் சிங்கப்பூர், மலேசியாலாம் வந்தீங்கன்னா அந்த செண்டோலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது வெயில் சுட்டு எரிச்சிச்சு. ஆனால் இங்கே முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா மேகம் இருட்டிட்டு இருந்தது. அதுதான் சிங்கப்பூர். வெதரை வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நல்ல வெயில் கொளுத்தும், கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யும். அதனால் எல்லாரும் பெரும்பாலானவங்க பேக்கில் வந்து ஒரு குடை வச்சே இருப்பாங்க இங்கெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.